அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x10 சைஸ் உள்ள ஒரு வெட்டிங் பேனர். இதுதான் அந்த பேனரு. இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் CS3 இந்த வருஷம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். 10x10 300 ஆர்ஜிபி மோடில் வச்சுக்கிறேன். நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டை நம்ம செட் பண்ண போகிறதில்ல. இந்த பேக்ரவுண்டை நம்ம எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டாச்சு. ஐட்ராப்பர் டூல் எடுக்கிறேன். ஒரு பர்பிள் கலர், இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து சைஸை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைட்டு இந்த கார்னரில் மட்டும் இப்படி லைட்டாக நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். திரும்ப நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிட்டு இந்த அளவில், ஏன்னா நம்ம எப்போதும் பேக்ரவுண்டு எப்படி செட் பண்ணோன்னா, இவங்க கப்பலோட உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி எந்த கலர் பேக்ரவுண்டு நம்ம சூட் ஆகுமோ அந்த கலர் நம்ம வச்சுக்கலாம். இந்த கலர் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்போ நியூ லேயர் ஒன்று போட்டு ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு பர்பிள் கலர் நம்ம வந்து இப்படி லைட்டாக இப்படி இந்த கார்னரில் மட்டும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். திரும்ப நியூ லேயர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன அழுத்திட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலர், இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை வந்து லைட்டாக நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸில் மட்டும் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு லைட் ஷேடோ, இங்கே ஒரு லைட் கலரு, அதுக்கப்புறம் ஒரு டார்க் கலர், இதுக்கு மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேக்ரவுண்டுக்கு ஒரு இன்னும் இப்போ செட் பண்ணியாச்சு. திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் அழுத்திட்டு ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணுறேன். இதுலேயும் லைட் கலர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு லைட் கலரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலரை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு இந்த ஒரு சும்மா இருக்குங்கிறதுக்காக நம்ம ஒரு பேக்ரவுண்டு எடுத்து நம்ம அதில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது வந்து மேலே கொண்டு வந்துடுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கேன். ப்ளட் மோடு வந்து ஓவர்லே வச்சுருக்கேன். சரிங்களா, நமக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளுக்கு எந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேக்ரவுண்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. அப்புறம் இதில் ஒரு லைட்டிங் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த லைட்டிங் எஃபெக்ட்டு. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துட்டு இந்த லைட்டிங் எஃபெக்டை மட்டும் நான் பேக் கொண்டு இந்த பிக்சரில் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டெப் பேக் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஒரு ஸ்டெப் பேக் போகுது. பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது உங்களுக்கு. வந்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அந்த கப்பலோட அவங்க நேமு ப்ளஸ் அந்த கண்டென்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த டைப் பண்ணி வச்சுருக்க நேமு, ஓகேங்களா, எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அது நார்மலாக இருக்கும்போது இப்படி இருக்கும். நான் பிளண்ட் மோட வச்சு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, ஓகே. பார்த்திங்கன்னா நம்ம நேமு அதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு இது குறையுதுன்னு பார்த்திங்கன்னா, கலர் வந்து பேக்ரவுண்டுக்கு இது சூட் ஆகலை. கொஞ்சம் லைட்டாக டெம்மாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன எடுத்துகிட்டு வெறுமனே டி அழுத்தினா ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் டிஃபால்ட்டு கலர் சேஞ்ச் ஆகும். எக்ஸ் அழுத்தி ஃபோர்க்ரவுண்டு கலர் நான் ஒயிட் வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு இதில் அப்படியே லைட்டாக ட்ராப் பண்ணுறேன். அந்த சர்க்கிளை சுற்றி
இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு வி அடிச்சுட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போகிறேன். பேக் கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு மேலே இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு எடுப்பாக இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் ஒன்று ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஷேப் எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம இதுக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அது எப்படி 0.3ல் இருக்கட்டும் ரேடியஸு ரெடி பண்ணலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ரெடி பண்ணேன்னு சொல்கிறேன். இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சு ஐ ட்ராப்பர் டூல் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுக்கிறேன். திரும்ப இதே கண்ட்ரோல் அழுத்திட்டு இங்கே லேயரில் வச்சு கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும். இப்படியும் செலக்ட் பண்ணலாம். இப்படி போயிட்டு செலக்டில் போயிட்டு ஆல் லேயர் கொடுத்தாலும் இதுவும் இப்படியும் ஒரு மெத்தடில் செலக்ட் பண்ணலாம். லேயரில் போயிட்டு லேயர் ஸ்டைல் சாலிட் கலர் கொடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணால் நம்ம இந்த லேயர் வந்து செலக்டில் இருக்கணும். அதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. எப்படின்னா கண்ட்ரோல் D கண்ட்ரோல் ஆல்ட் Z கொடுத்தோம்னா பேக் போகிறோம். சரிங்களா? வெறுமனே இப்படி நம்ம செலக்டில் வச்சுருக்கோம். நியூ லேயர் போட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகிடும். சரிங்களா? திரும்ப செலக்ட் பண்ணுங்கள். ஐ ட்ராப்பர் டூலு இதையே கிளிக் பண்ணிட்டு இதுலேயே கொஞ்சம் லைட் கலர் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N அடித்து ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு சென்டராக ஒரு கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணால் இது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதோட பிளண்ட் மோடை நம்ம மாற்றிக்கணும். ஓகே, இந்த பிளண்ட் மோடில் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ கலர் டாங்கிள் அந்த பிளண்ட் மோடில் வச்சுருக்கோம். பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் E கொடுத்து ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கணும். லைட்டாக ஒயிட் ட்ராப் ஷேடோ ஒயிட் ஸ்டோக் கொடுத்துருங்க. ஒயிட் ஸ்டோக் கொடுத்துட்டு அவுட்டர் க்ளோ அதில் வந்து ரெட்டு பிங்க்கு கலந்த மாதிரி ஒரு கலரு, இந்த கலர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து பிளண்ட் மோட்லேயே வந்து நம்ம குவாலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம மாற்றி பார்த்தோன்னா அதோட நம்ம சைஸு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒப்பாசிட்டி டார்க் பண்ணுறதோ லைட் பண்ணுறதோ இந்த மாதிரி நமக்கு எந்த கலர் சூட் ஆகுமோ அந்த கலரை நம்ம வச்சுக்கலாம். இந்த கலர் தான் வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கலர் கூட வச்சு நம்ம நல்லா அழகாக ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணலாம் நீட்டாக. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஷேப்லாம் க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஷேப்பும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன், ஒரு காப்பி எடுக்கிறேன். திரும்ப ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறேன். திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படி இன்னும் 2 காப்பி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்கு இந்த பேனர் அடிப்பாங்க, அவங்களோட ஃபோட்டோலாம் நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். வேறு ஏதேனும் உங்களுக்கு நீங்கள் இதை எக்ஸ்ட்ரா ஆன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மேலே உள்ள மேரேஜ் திருமணம் அழைப்புதல் அப்படிங்கிற டைட்டில் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதோட பிஎஸ்டி ஃபைல் வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.